ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஜோதிட அவநம்பிக்கைகள். இதுதான் தலைப்பு. 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு நாளிதழில் ஒரு நியூஸ் படித்தேன். மனம் மிகவும் வேதனைப்பட்டது. ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட், கரெக்டாக ஞாபகம் வரல, சித்திரை மாதத்தில் பிறந்த ஒரு ஆண் குழந்தை, 18 நாளோ 20 நாளோ ஆன ஒரு ஆண் குழந்தை குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொந்த தாத்தாவே தண்ணி தொட்டிக்குள்ளே மூழ்கி கொலை பண்ணிட்டார். இது மாதிரி ஒரு அபத்தத்தை பார்க்கும்போது மனம் மிகவும் சங்கடப்படுகிறது. ஒரு குழந்தை, அதுவும் ஒரே ஒரு கிரகம். சித்திரை மாதத்தில் சூரியன் மேசத்தில் இருப்பார். 30 நாளும் அவர் அங்கே தான் இருக்க போகிறார். இந்த 30 நாளும் அப்போ பிறக்கிற குழந்தைங்க பூரா வம்சத்துக்கு ஆகாது, குடும்பத்திற்கு ஆகாது, தகப்பனுக்கு ஆகாதுன்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம். வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்தால் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறது, சித்திரை மாதத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறது, மூல நட்சத்திரத்தில் பெண் பிறந்தால் மாமனாரை கொண்டு விடுன்னு சொல்கிறது, ஆயில்ய நட்சத்திரத்தில் பெண் பிறந்தால் மாமியாரை கொண்டு விடுன்னு சொல்கிறது. இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே இல்லாத இடைச்சொருகல்கள். ஒரு ஜாதகம் என்பது ஒரு கலைடாஸ்கோப் மாதிரி. எல்லா கிரகங்களுடைய இயக்கமும் நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த நுணுக்கமான வடிவமைப்புகளை தீர்க்கமாக ஆராய்ச்சி செய்ய இயலாத சில தற்குறிகள், அறவேக்காட்ட ஆளுகள் சொருகி வச்ச விஷயங்கள் தான் இதெல்லாம். பரணியில் பிறந்து விட்டால் தரணி ஆண்டுருவாங்கிறது, கேட்டையில் பிறந்தவன் கோட்டை கட்டி வாழ்வான்கிறது, மகத்தில் பிறந்த ஜெகத்தை ஆண்டு விடுவோங்கிறது, இதெல்லாம் உண்மையே இல்லை. இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் ஜோதிடத்தில் கட்டாயம் களையப்பட வேண்டியது அவசியம். ஒரு ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்த ஜாதகமே உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி. இன்னொருத்தர் ஜாதகத்தின் மூலமாக ஏற்படுற தாக்கம்ங்கிறது உங்களுக்கு நிகழாமலும் கூட போய்விடலாம். இது நிகழாமல் கூட போயிடலாம். ஒரு சராசரியான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தை, 4 குழந்தை பெற்றுக்கிறாங்க, ஒரு தாயும் தகப்பனும், சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த 4 குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு பேதமெல்லாம் காட்டுறதில்ல. அதில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் நல்லா படித்து முன்னேறி கலெக்டர் ஆயிடுது. மீதி 3 குழந்தைங்க சாதாரணமான வாழ்க்கை வாழுது. இப்போ இதில் பெற்றவங்களுடைய நிலை அந்த குழந்தையை எந்த விதத்தில் பாதிச்சுதுன்னு சொல்கிறது? ஸோ மூட நம்பிக்கைகள் ஜோதிடத்தில் களையப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஜீரணிக்கவே முடியல. 2 நாளாக ஒரு 18 நாள் ஆன 20 நாள் ஆன ஒரு பச்சை குழந்தையை கொல்வதற்கு ஒரு மனிதருக்கு மனம் வருகிறது என்றால் எந்த அளவுக்கு அவர் ஜோதிடத்தின் மூட நம்பிக்கை பக்கங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறார், அதை எத்தனை பேர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உனக்காகாது, உன் வம்சத்துக்காகாது, உனக்கு ஆண் வாரிசு இல்லை. இதுலேயும் அவர் பெண்ணின் தகப்பனார், ஒரு பெண் குழந்தையுடைய தகப்பனார் தன் வீட்டில் பிரசவத்திற்கு வந்த பெண்ணின் குழந்தையை, ஆண் குழந்தை சித்திரை மாதத்தில் பிறந்துருச்சு, இதனால் தன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி கொலை பண்ணியிருக்காருங்க. இதை விட பெரிய ஒரு அவமானம், அசிங்ககரமான ஒரு சம்பவமே எதுவுமே கிடையாது. மனம் வலிக்கும் ஒரு வேதனையான நியூஸ். அந்த நியூஸ் படித்ததுலேருந்து இதை சொல்லணுங்கிறத ரொம்ப பதட்டத்திலே இருந்தேன். அதனாலேயே சொல்கிறேன், ஜோதிடத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த அவநம்பிக்கைகளெல்லாம் முதல்ல ஒழிச்சிடுங்க. ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க நிச்சயமாக இயலாது. ஒரே ஒரு கிரகத்தின் இயல்பு இருப்பு மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்வியலை தீர்மானிக்கும் அமைப்பு கண்டிப்பாக நடக்காது. பொதுவான காணொளிகளில் சில விஷயங்கள், இங்கே இந்த கிரகம் இருந்தால் இங்கே இந்த கிரகம் இருந்தான்னு சொல்லப்பட்டாலும் கூட அனைத்து கிரகங்களின் இயக்கத்தின் அடிப்படையில் தான் ஒரு ஜாதகம் இயங்கும். இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. புரியுதுங்களா? ஒரு சித்திரை மாதம்ங்கிறதுல சூரியன் உச்சமாக இருக்கார், வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். 30 நாட்களும் சூரியன் அங்கே தான் இருப்பார், அந்த ராசியில் மேசத்தில் தான் இருப்பார். அப்போ இந்த 30 நாட்களில் பிறங்கிற பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகளின் தகப்பனாரும் அந்த குடும்பமும் வீணாக போய்டும்னு சொல்கிறீங்களா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அவநம்பிக்கைகள். முட்டாள்தனமான ஜோதிட கருத்துக்கள் நிறையா இருக்கிறது. அதற்கு எதிரானவன் நான்.
எத்தனையோ ஆயில்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பெண்களுக்கு மாமனார் மாமியார் இருக்கிற குடும்பத்திற்கு திருமணம் செய்து வைத்து அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் இதெல்லாம் நம்பிட்டு இன்னும் அந்த 10ஆம் பசலித்தனமான இந்த கிராமத்து சைடில் தான் இன்னும் போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. பலவிதமான மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று தான் இன்றைக்கு ஒரு பச்சை பிள்ளையின் உயிரை பறித்திருக்கிறது. ஒரு குழந்தை இந்த உலகத்தை நம்பி தன் தாய் தகப்பனை நம்பி பிறந்த ஒரு குழந்தையோட உயிரை அற்பத்தனமான காரணங்களுக்காக பறித்திருக்கிறது. உங்கள் மரணத்தை யார் தடுத்து நிறுத்த முடியும்? அது உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்கும். நீங்கள் வாழ்கிறதா இருந்தாலும் வீழ்கிறதா இருந்தாலும் அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டுமே நிகழும். இணைக்கும் ஜாதகங்கள் சிறப்பானதாக இருக்கிறதா என்பதை கூட ஒருவித கருத்துக்களில் தான் பார்க்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு கடுமையான மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திற்கு அதை தாங்கக்கூடிய வலிமை உள்ள ஆண் திருமணம் செஞ்சார்னா அவருக்கு உயிர் ஆபத்து எதுவும் நிகழாது, பிரிஞ்சு தான் போயிடுவார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதை விடுத்து ஒரே ஒரு ஜாதகமே எல்லாருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்பதோ, ஒற்றை ஜாதகத்தின் அடிப்படையிலே ஒரு குடும்பத்தின் தலைவிதியே தீர்மானிக்கப்படும் என்பதோ முற்றிலும் தவறான கருத்துக்களாகும். சித்திரையப்பன் தெருவில் நின்று விடுவான், சித்திரைக்கு ஆண் குழந்தை பிறந்தால் குடும்பத்தையே அழித்து விடும், வெள்ளிக்கிழமையில் ஆண் குழந்தை பிறந்தால் மொத்தமும் நாசமாகும், பரணி நட்சத்திரத்தில் என் பையன் பிறந்துட்டான் இனிமேல் அப்படியே தரணி ஆண்டுடுவான், இந்த மாதிரிலாம் நம்பாதீங்க. இவைகள் மூட நம்பிக்கைகள். ஜோதிடத்தின் மூட நம்பிக்கைகள் களையப்பட வேண்டிய ஒன்று. இது ஒரு அற்புதமான விஞ்ஞானம். மனிதனுடைய எதிர்காலத்தை மிக சிறப்பாக கணித்து அறிந்து அதன்படி தங்கள் வாழ்வியலை கொண்டு செல்வதற்கு வழிகாட்டும் ஒரு உன்னத கருவி. இந்த வழிகாட்டும் உன்னத கருவியில் மூட நம்பிக்கைகள் தான் மூட்டை மூட்டையாக குவிந்து கிடக்கிறது. இந்த மூட நம்பிக்கைகள் அனைத்தும் களையப்பட வேண்டியது அவசியம். ஒரே ஒரு நட்சத்திர அடிப்படையிலேயே பலன்களை தீர்மானிப்பது, ஒரு திதியின் அடிப்படையில் பலன்களை தீர்மானிப்பது. இந்த திதியில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா அந்த திதியில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னான்னு பலன் சொல்கிறது. இவைகளெல்லாம் முழுமையான அர்த்தம் உள்ள விஷயங்களே கிடையாது. ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில், ஒரு கரணத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கிறது, ஒரே ஒரு கட்டத்தின் அடிப்படையில் வாழ்வியல் முழுவதையும் தீர்மானிப்பது என்பது நிச்சயம் சர்வ நிச்சயம் தவறுகளாக வரக்கூடியது. 12 லக்னங்களும் தனித்தனி குணம் வாய்ந்தவை. 9 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து செயல்படக்கூடியவை. அதனால தான் ஒரு திசையில், இப்போ சூரிய திசைனா சூரிய திசைன்னு மட்டுமா சொல்லி வைக்கிறாங்க. சூரிய திசையில் சூரிய புத்தி, சூரிய திசையில் சந்திர புத்தி, சூரிய திசையில் செவ்வாய் புத்தி, சூரிய திசையில் ராகு புத்தின்னு பிரித்து ஏன் வைக்கிறாங்க? எல்லா கிரகங்களோடும் இணைந்து தான் மனிதன் பணியாற்ற வேண்டியதற்கும் பயணிக்க வேண்டியதற்கும் அவனுடைய விதியுடைய டிசைனை எல்லா கிரகங்களும் சேர்ந்து தீர்மானிக்குங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வச்சிருக்கிறதே. அதில் தாக்கம் எந்த அளவுக்கு அதிகம் இருக்கும் குறைவாக இருக்குங்கிற நுணுக்கமெல்லாம் பார்க்காம ஒரு பிறந்த பச்சிளம் குழந்தை உங்களை அழித்துவிடும், கொன்றுவிடும், சித்திரை மாதமே பிறந்தாலே மொத்தமும் அழிந்துவிடும், சர்வநாசம் சொல்கிறதெல்லாம் நிச்சயமாக நம்பாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு மிக வலிமையான உயர்ந்த பதவிகளில், உயர்ந்த அரசு வேலைகள், உயர்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய பல பேர் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் தான். சித்திரை மாதத்தில் பிறந்து தங்களுடைய வாழ்வியலை மிக சிறப்பாக நடத்தி கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் தான். புரியுதுங்களா? ஸோ இதை மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்காக பல இன்னுயிர்களை நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாமல் கலைக்கிறதோ அழிக்கிறதுங்கிறதுனால எந்த புண்ணியமே கிடையாது. மூல நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், தோஷமுள்ள நட்சத்திரங்கள், அதனால் அது அப்படி ஆகிடும், இதனால் இப்படி ஆகிடும், இதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. கட்டங்களின் அடிப்படையில் 9 கிரகங்களின் இயக்கங்களின் அடிப்படையில் துல்லியமாக கணிக்கப்பட்ட பிறகு தான் ஒரு நிதர்சனமான பலனை நாம் அறிந்து கொள்ளவே முடியும். சில பொது விதிகள் எல்லாருக்கும் பொருத்தி போகிற மாதிரி இருந்தாலும் கூட தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணாமல் எந்த ஒரு பொது விதியோடும் உங்களுடைய ஜாதகத்தை பொருத்தி பார்க்காதீர்கள். நான் மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டேன், எனக்கு மாமனார் இல்லாத இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எங்கள் ஊர் ஜோசியக்காரங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இப்படின்னு சொல்லி கண்ணீர் விடக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக அடித்து சொல்வேன், நான் இந்த தொழிலில் 32வது வருடத்தில் இருக்கேன். நிச்சயமாக கடந்த 20-25 ஆண்டுகளாக இந்த மாதிரி தோஷமான விஷயங்கள் எல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஆயிரக்கணக்கான கல்யாணங்களை பண்ணி வச்சு எத்தனையோ குழந்தைகள் சித்திரை மாதத்தில் நல்ல நாட்கள் குறித்து கொடுத்து பிறந்து இன்னைக்கு அவங்க ஃபாரின்ல இருக்காங்க, யோகமாக இருக்காங்க, உயர் பதவிகளில் இருக்காங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கையின் உச்சகட்டம். அப்படியே ஒருவேளை ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அதற்கு முறையான தெய்வ வழிபாடுகளும் பிரீத்திகளும் பரிகாரங்களும் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளையெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் உடனே ஒரு குழந்தையை கொண்டுட்டா இன்னைக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்க. என்ன பிரயோஜனம்? உங்கள் வாழ்க்கை அழிஞ்சு, அந்த பெண்ணின் வாழ்க்கை அழிஞ்சு, எத்தனை கனவுகளோடு ஆசைகளோடு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தப்போ அதுவும் பையன் அவங்க அப்பா அம்மாவின் மனது எவ்வளோ பாடுபடும். எதையுமே சிந்திக்காத இந்த முட்டாள்தனத்திற்கு முடிவு கட்டியே ஆக வேண்டும். தயவுசெய்து ஜோதிட அன்பர்களே மூட நம்பிக்கைகளை பரப்பாதீங்க.
இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். இந்த நட்சத்திரம் தோஷமானது, அந்த நட்சத்திரம் தோஷமானது, இந்த திதியில் பிறந்துட்டா இவன் அப்படி ஆகிடுவான், அந்த திதியில் இவன் பிறந்துட்டா இப்படி ஆகிடுவான், இந்த கரணமே இவனை கோடீஸ்வரனாக்கி விடும், இல்லை இந்த கரணம் இவனுக்கு மரணம் தந்து விடும்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. 9 கிரகங்களின் கலப்பு தான் ஜோதிடம். 9 கிரகங்களின் கலப்பு இல்லாமல் ஒற்றை கிரகம் ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும் என்பதை தயவு செய்து மாற்றுங்க. அந்த தீர்மானிக்கிற விஷயங்களில் 1000 விதி விலக்குகள் இருக்கும். நீங்கள் விதிகளை பற்றி மட்டுமே சொல்லி மக்களை ஏமாற்றாதீர்கள். விதி விலக்குகள் 1000 உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும். இந்த விதி விலக்குகளை சொல்லாமல் வெறும் விதியை மட்டும் சொல்லி பல பேருனுடைய வாழ்வியல் முன்னேற்றங்களுக்கு தயவு செய்து தடையாக இருக்காதீர்கள். மக்களை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வாங்குவதற்கு ஆள் இருந்தால் தான் விற்கிறவனுக்கு மரியாதை. நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை நல்ல தெளிவான ஒரு ஜோதிட அறிவோடு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இடமே இல்லை. மூலம் என்பதோ, ஆயில்யம் என்பதோ, கேட்டை என்பதோ, அஸ்தம் என்பதோ, விசாகம் என்பதோ தோஷத்திற்குரிய நட்சத்திரங்கள் கிடையாது. எங்கேயோ எப்போவோ நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மிக பிரம்மாண்டமாக பூதகரமாக செயல்படுத்தி அதை நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுறதுங்கிறது தவறு, மிக மிக தவறு. ஒரு காலத்தில் கடல் கடந்து வெளிநாடு போகிறதுனா அது குற்றம், நாடு கடத்துதல்ங்கிற விதியில் வரும். ஆனால் இன்னைக்கு கடல் கடந்து வெளிநாடு போகிறதுங்கிறது எல்லாரும் ஒரு கௌரவமான விஷயமா பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணம்ங்கிறது தோத்து போயிடுச்சுன்னா அதோட வாழ்க்கையே முடிஞ்சுதுங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலம் அப்படியே இருக்கு. ஒரு திருமணம் முடிஞ்சால் மறு திருமணங்கிற வாய்ப்பை நோக்கி நகர்றாங்க. எப்போது அவரவர் இஷ்டப்படி வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுங்கிற விதி எளிமையாகிறதோ அப்போது தான் குற்றங்கள் குறையும். ஒன்று இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்கிற மனதின் வாழ்க்கை தெளிவு இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு மனித சமுதாயம் நகரவே முடியும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் போட்டு இன்னும் 10ஆம் பசலித்தனமாக இதெல்லாம் அது அந்த நியூஸ் மிக கடுமையாக பாதிச்சிருச்சு. சித்திரை மாதத்தில் பிறந்த ஒரு குழந்தைய சொந்த தாயின் தகப்பனார் கொன்று இருக்கார். யோசிச்சு பாருங்க. அப்படியே பதறி போகக்கூடிய ஒரு செய்தி இது. தயவு செய்து இந்த மாதிரியான அவநம்பிக்கைகளை, மூட நம்பிக்கைகளை ஜோதிடத்தில் ஃபாலோ பண்ணாதீங்க நேயர்களே. இவைகள் முற்றிலும் பொய்யானவை, நான் அடித்து சொல்லுவேன், முற்றிலும் பொய்யானவை. எத்தனையோ அன்பர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்களை தெரியும், சித்திரையில் குழந்தை பெற்றிருக்காங்க, நல்ல விதமாக இருந்திருக்காங்க, மூல நட்சத்திர பெண்ணை மருமகளாக்கியிருக்காங்க, சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க, ஆயில்ய நட்சத்திர பெண்ணை மருமகளாக்கியிருக்காங்க, சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க. இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுத்து ஜோதிட சாஸ்திரத்தை ஒரு கேலி கூத்தாக ஆக்காதீர்கள் என்று தயவு செய்து கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.